விழுப்புரம் இருவேல்பட்டு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சு நடத்த சென்றபோது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசி கிராம மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பெங்கால் புயல் காரணமாக விழுப்புரத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது. திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் வரலாறு காணாத வகையில் 51 சென்டிமீட்டர் மழை பெய்தது. ஏரி உடைந்ததால் திண்டிவனம் நகரத்தில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணியில் துணை ராணுவ படையினர் ஈடுபட்டனர். மக்கள் அனைவரும் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். இந்நிலையில் நேற்று புயல் பாதுகாப்பு குறித்து ஆய்வு செய்யவும் மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கவும் அமைச்சர் பொன்முடி மாவட்ட கலெக்டர் வனத்துறை அமைச்சருடன் விழுப்புரம் சென்றார். இருவேல்பட்டு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்றபோது அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசி கிராம மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பொன்முடி வெள்ளை சட்டை வேஷ்டி அணிந்திருந்தார். உடனே காரில் பொன்முடி புறப்பட்டு சென்றார். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. டிபி சத்திரம் பகுதியில் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களுக்கு நடிகர் விஜய் இன்று நிவாரண உதவிகளை வழங்கினார். லண்டனிலிருந்து வந்த அண்ணாமலை கூட புயலால் பாதித்தவர்களை சென்று பார்த்துவிட்ட நிலையில் சென்னை சொகுசு பங்களாவில் மக்களை சந்திக்கவில்லை என்ற விமர்சனத்தை ஈடுகட்டும் விதமாக பனையூரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட 250 பேருக்கு உதவி பொருட்களை வழங்கி இதுகுறித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை எடுத்து அக்கட்சி வழங்கி வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு பகுதிகளில் டிசம்பர் 9ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என கூறி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இதனை விசாரித்த சுப்ரீம் கோர்ட் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஜாமீன் கிடைத்த மறுநாளே அமைச்சராக பதவியேற்றிருப்பது சாட்சியங்களுக்கு அழுத்தத்தை உருவாக்காதா என்று அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கேள்வி எழுப்பி 13ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, எந்த நீதிமன்றத்தில் வேண்டுமானாலும் தப்பித்தாலும் மக்கள் மன்றத்தில் வெற்றி பெற வேண்டும். 13ஆம் தேதிக்காக காத்திருக்கிறேன் என தெரிவித்தார். ஒவ்வொரு வருடமும் வரும் புயல் மற்றும் பேரிடரின் போது சம்பிரதாய நிகழ்வாக ஓரிரு நாட்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் சிலரை ஆட்சியாளர்கள் சந்தித்து புகைப்படம் எடுத்துவிட்டு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா என தவிக தலைவர் நடிகர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். தலைநகர் டில்லியில் AQI எனப்படும் காற்றின் தரக்குறியீடு கடந்த சில ஆண்டுகளாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குளிர்காலங்களில் அதிகரிக்கும் காற்று மாசுபாடு காரணமாக குழந்தைகள், பெரியவர்கள் உள்ளிட்டோர் மூச்சு திணறல், ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்களுக்கு ஆளாகின்றனர். இந்நிலையில் பல்வேறு உடல்நலக் கோளாறு காரணமாக அவதிப்படும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி காற்று மாசுபாடு காரணமாக எனக்கு டில்லிக்கு வர விருப்பமில்லை என தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதலின் பின்னணியில் இருந்த லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதி என்கவுண்டரில் கொல்லப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி காஷ்மீரின் கந்தர்பாலில் உள்ள ககன்பீரில் உள்ள கட்டுமான தளத்தில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஒரு மருத்துவர் மற்றும் 6 கட்டுமான தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தீவிரமாக வேட்டையில் இறங்கினர். இதுகுறித்து காஷ்மீர் மண்டல போலீஸ் வட்டாரங்கள் கூறும்போது, ராஷ்டிரிய ரைபிள்ஸ் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் இணைந்து தாக்குதல் வேட்டையை நடத்தினோம். இதன்படி தச்சிகாமின் மேல் பகுதியில் நடந்து வரும் என்கவுண்டரில் பயங்கரவாதி ஜுனைத் அஹ்மத் பட் கொல்லப்பட்டார். இவன் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பை சேர்ந்தவன். வெவ்வேறு இடங்களில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டவன் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்றனர். உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட 480 நாகஸ்திரா ட்ரோன்கள் இந்திய ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்து பேசிய பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், துல்லியமான தாக்குதல் திறன் மேம்படுத்தும் நோக்கில் இந்த நாகஸ்திரா 1 ட்ரோன்கள் தயார் செய்து வாங்கப்பட்டுள்ளன. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரோன்கள் எளிதில் செல்லக்கூடியது மற்றும் பயன்படுத்த இலகுவானது. நாகஸ்திரா 2 மற்றும் நாகஸ்திரா 3 என பெயரிடப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட ட்ரோன்களை தயாரிக்கும் முயற்சியில் அதே நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. அந்த ட்ரோன்கள் ஏவுகணைகளை சுமந்து சென்று தாக்கும் வகையில் திறன் மேம்படுத்தப்பட்டதாக இருக்கும் என கூறினர். வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் இதுகுறித்து வங்கதேச இந்திய தூதருக்கு அந்நாட்டு அரசு சம்மன் அனுப்பியுள்ளது. வடகொரிய கம்யூனிஸ்ட் படைகளின் அச்சுறுத்தல் காரணமாக தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் நேற்று அவசரகால ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்தி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். வடகொரியா, தென்கொரியா இடையே முன் எப்போதும் இல்லாத வகையில் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு பாதிக்கப்பட்டு பகை நாடுகளாக உள்ளன.
வடகொரியா மீது தென்கொரியா தாக்குதல் நடத்தினால் அணு ஆயுதங்களை பயன்படுத்த தயங்க மாட்டேன் என வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் எச்சரித்திருந்தார். இந்நிலையில் தென்கொரிய அதிபர் யூன் சுக் ஏல் இன்று டிவி வாயிலாக நாட்டு மக்களுக்கு திடீரென அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தினார். இதுகுறித்து அவர் கூறும்போது, வடகொரியாவின் கம்யூனிஸ்ட் படைகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து தென்கொரியாவை பாதுகாக்கவும், உள்நாட்டில் தேச விரோத சக்திகளை ஒழிக்கவும் அவசர கால ராணுவ சட்டத்தை பிரகடனப்படுத்துகிறேன். இப்பிரகடனத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது சரியல்ல. சுதந்திரம், அரசியலமைப்பு சட்டம் ஆகியவற்றை பாதுகாக்க தக்க நடவடிக்கையை மேற்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என கூறினார். முன்னதாக அதிபரின் அறிவிப்பில் தேச விரோத சக்திகள் என தங்களை அழைத்ததாக எதிர்க்கட்சிகள் அதிபர் யூன் சுக் ஏலுக்கு கண்டனம் தெரிவித்தன. இதற்கிடையே புதிய ராணுவ சட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து பார்லிமெண்ட் வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினர். அவர்களை போலீசார் தடுத்தனர். இதனை அடுத்து போலீசார் மற்றும் ஆர்ப்பாட்டக்காரர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.